இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை அறிந்திருக்கிறீர், எங்கள் பாதைகளை அறிவீர், எல்லாவற்றையும் எங்களுடைய வேதனைகளை, கண்ணீரை, கவலைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றிலும் எங்களை ஆண்டவரே கர்த்தாவே செம்மையான பாதையிலே நீர் நடத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் பசும்பல் மேய்ச்சலை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீரண்டிலே நடத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே கிருபையாக இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய கிருபையால் இந்த நாளில் உங்கள் முன் இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் எல்லா கிருபையினாலும், சமாதானத்தினாலும், சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்போதே நம்ம எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த இஸ்ரேல் யுத்தம் எப்படி முடியும், ஈரான் ஜெயிக்குமா, இஸ்ரேல் ஜெயிக்குமா என்பதை குறித்தெல்லாம் நமக்கு சந்தேகங்கள் எழலாம். ஆமோஸ் புத்தகத்துல அந்த 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் தீ கொளுத்துவேன், தீ கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் 1ஆம் அதிகாரத்துல. அதே மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா, எப்படி தீ கொளுத்த முடியும்னு ஒரு காலத்துல நம்ம யோசிச்சிருப்போம். இன்னைக்கு ஃபுல்லா என்னதான் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதனால இதுல ஒவ்வொரு நாடாக அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆமோஸ் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படும். அது எல்லாத்துக்கும் நமக்கு இப்போ அது எந்தெந்த நாடுன்னா இப்போ எனக்கு சொல்றதுக்கு அந்த மெசேஜ் இப்போ இல்லாதனால நான் அதை பற்றி உங்கள்கிட்ட அதிகமா பேசல. ஆனா எல்லாமே ஒரு பழி வாங்குதல் தான். அது ஒரு தேவன் அந்த நாடுகள் மேல அவங்க அன்றைக்கு பண்ணின அநியாயங்களுக்கு விரோதமாக எல்லாம் பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, மேலும் தீர்வினுடைய 3 பாதங்கள் நிமித்தம் 4 பாதங்கள் நிமித்தம் நான் அதன் ஆக்கினை திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. தீர்வின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாதிரி ஆசகேலின் வீட்டை தீ கொளுத்துவேன், அது பினதாதி, நான் இதெல்லாம் அந்த தமஸ்குவின் தாழ்பாளையை உடைத்து குடிகளை ஆவேன் அப்படின்னு எல்லாமே அங்க ஒரு பழிவாங்குதலை தேவன் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அதனால ஒருவேளை இப்போ இஸ்ரேல் ஜெயித்து விடும் என்று சொல்லி நம்பிக்கை எல்லாம் அழிக்கப்படும் என்று இருக்குது. ஆனா அதுக்கு பிறகு உள்ள அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த இஸ்ரவேலர் மேல அவங்க செய்த அநியாய அக்கிரமத்தை கேட்டுட்டு அவர்களுக்கு அதுக்கேற்ற தண்டனைகளை வழங்குவேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை நம்ம பார்க்கணும். அதுல நிறைய அவசரங்கள் பின்னால் உள்ள அதிகாரத்துல தயவுசெய்து பிறகு நீங்க டைம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி. ஆனா கடைசியில லாஸ்ட் 9ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது 14ஆம் 15ஆம் வசனத்துல, என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பு, அவர்களை பாழான் நகரங்களை கட்டி அவையில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவருடைய பழ ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவையின் கனிகளை புசிப்பார்கள், அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்கள் கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் என்றார் என்பது. இப்போ கடைசியில அவங்க அந்த நாட்டை விட்டு அவங்க யாரும் அதை அழிச்சு அவங்களை விட்டு அந்த நாட்டை விட்டு விரட்ட முடியாது என்பதை நம்ம அறிகிறோம். ஆனா நடுவுல இஸ்ரேலுக்கு வர்ற அழிவுகளை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம புரிஞ்சு கொள்றது என்னன்னு தெரியல. முடிந்தால் எனக்கு கிடைச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அதை குறித்து இன்னும் அதிகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதாவது வெஸ்டர்ன் வால் என்று சொல்வார்கள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலர்லாம் அங்கதான் அழுது ஜெபம் பண்ணுவாங்க அந்த இடத்துல தங்களுடைய பிரார்த்தனைகள். அது என்னன்னா, அந்த காலத்துல பழைய எருசலேம் ஆலயம் முற்றிலுமாய் இடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. அந்த இடத்துல அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்லுக்கு 2 கல்லுகள் எல்லாம் இருக்குன்னா அந்த கல்லுக்கு நடுவுல பேப்பர் வைப்பாங்க, தங்களுடைய பிரார்த்தனைகளை வைப்பார்கள். அதே போல இஸ்ரேல் பிரதமர் ஒரு அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க ஒரு பேப்பரை சொருகி வச்சிருக்காரு. அதுல சொல்லப்பட்ட வசனம் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. 202ஆம் பக்கம், எண்ணாகமும் 23, 23, 23, 24, 23, 24 2 வாசிங்க. 23ஆம் அதிகாரத்துல. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். அப்பொழுது பாலாக்
போதுமா இதை போதும் போதும். இப்போ இந்த வசனத்தை அவர் எழுதி வச்சிருக்காரு அந்த இஸ்ரேல் பிரதமர். அதனாலதான் அவங்க இந்த ரைசிங் லயன் என்ற பேரை அவங்க கொடுத்துக்கிறாங்க. இதுல இருக்கிற மாதிரி துஷ்ட சிங்கம் போல எழும்பும் ரைசிங் அப்படிங்கிற வார்த்தை ரைசிங் லயன் என்று சொல்லி இந்த ஆபரேஷனுக்கு அவங்க பேர் கொடுத்துருக்காங்க. அதனால இது ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று பல வீடியோக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா யாரு ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கிறத விட எத்தனை மக்கள் அழிந்து போறாங்க. காசாவிலலாம் தெருவில் கிடக்கிற உணவு எல்லாம் இருந்துச்சுன்னா பொறுக்கி சாப்பிட்றாங்கலாம் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட பரிதாப நிலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா தான் இருக்கு. அதனால கர்த்தருடைய சித்தம் என்ன நடக்கும் நமக்கு தெரியல. ஆனால் நம்ம வெயிட் அண்ட் சி, பொறுத்திருந்து பார்ப்போம். இதனால சோசன் வெசல், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்ற தலைப்புல நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதி காலத்துல இருந்து ஒவ்வொரு தலைவர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலம்தான் தேவன் செயல்படுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், பிறகு மோசேயை தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா நெகேமியா, எஸ்தர், தானியேல், தாவீது, இப்படி பலரை பழைய ஏற்பாட்டு காலத்துல பலரை தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து, அதுக்கு பிறகு பவுல், பேதுரு, யோவான், நம்முடைய காலங்கள்ல பெரிய பெரிய ஜான் வெஸ்லி போன்ற பெரியவர்கள், பெரிய வல்லமையான ஊழியர்கள், அதே போல பில்லி கிரஹாம், இப்படி நிறைய ஊழியர்களை உலகம் முழுவதும் தேவன் எழுப்பினார். இன்றைக்கும் தேவன் அந்த மனிதர்களை தான் கொண்டுதான் செயல்பாடு செய்கிறார். தேவதூர்களை கொண்டு அவர் செய்யறதில்லை, நம்மை கொண்டுதான் அவர் செய்ய போகிறார். இப்போ தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருக்கணுங்கிறத குறித்து நான் உங்களோட ஒரு சில வசனங்கள் மூலம் நம்ம பார்க்க போறோம். அது நம்ம பெரும்பாலான வசனங்கள் 2 தீமோத்தேயுல இருக்குது, 2ஆம் அதிகாரத்துல. 2 தீமோத்தேயு 2:20-21 யாராவது வாசிங்க. 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். கனத்துக்குரிய பாத்திரம் ஆயிருப்பான். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறான் என்று சொல்லப்படுது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டுல பொன்னாலான பாத்திரம் உண்டு, வெள்ளியான பாத்திரங்கள் உண்டு. ஆனா அதெல்லாம் சமைக்கிறதுக்கு உதவாது. ஆனா அது கனத்துக்குரியது. அதை எடுத்து எங்க வச்சிருப்பாங்க, வெள்ளி டம்ளர்லாம் சில வீடுகள் அந்த காலத்துல இந்த பெரிய கண்ணாடி போட்ட இந்த கபோர்ட்ல வச்சிருப்பாங்க, அழகுக்காக வச்சிருப்பாங்க. ஆனா மரம் பாத்திரம் நான் பார்த்தது காலத்துல அந்த காலத்துல உப்பு போட்டு வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உப்பு மற்ற பாத்திரங்களை அரிக்கும் அப்படிங்கிறதுனால. மண் பாத்திரங்கள் நமக்கு தெரியும், மீன் குழம்பு போன்றெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பா பயன்படுத்தப்படுறது இந்த மண் பாத்திரம். அப்போ சில கணத்துக்கு உள்ளதா இருக்கும், கணத்துக்குரியதா இருக்கும், சில கனவீனத்திற்குமான பாத்திரங்களாகவும் இருக்கும். ஆனால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டார். அப்போ சுத்திகரிக்கப்படுதல் நம்மளே என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் நம்ம ரட்சித்து எல்லா பாவங்களையும் நம்மளை விட்டு கழுவி விட்டார், நம்மை பரிசுத்தமாகி விட்டார். ஆனா தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டார், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டாதான் எஜமான் என்ன செய்ய முடியாத பயன்படுத்த முடியும். ஒருவேளை அழகான கிளாஸ் டம்ளர்ல நமக்கு பிரியமான ஒரு ஜூஸ் இருக்கு. சிலருக்கு ஆப்பிள் ஜூஸ் பிடிக்கலாம், சிலருக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். நமக்கு பிரியமான ஒண்ணு ஒரு கிளாஸ் டம்ளர் கொடுக்குறாங்க. ஆனா வெளிப்பக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அழுக்கா இருக்கு, யாரும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐயோ இது எனக்கு வேண்டாம்னு சொல்லிடும் இல்லையா. அது காபி டம்ளர், டீயா கூட இருக்கலாம். அந்த வெளியே இருக்க டம்ளர்ல அசிங்கமா அது கொஞ்சம் அழுக்கெல்லாம் படிச்சிருச்சுன்னா நம்ம கட்டாயம் அதை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஆண்டவர் பயன்படுத்தணும்னா முதல் அவர் தொடணும்னு சொன்னா அது பரிசுத்தமான ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 22ஆம் வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்துல 22. அன்றியும்
பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. எல்லாத்துக்கும் விலைக்கு ஓட நம்ம கத்துக்கணும். எங்களுக்கு அந்த விக்டரி அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்ட் ஏன்னா எங்களுக்கு இந்த தலைவர் சொல்லிக் கொடுத்தது எப்படின்னா 2 தீமோத்தேயு 2:22 அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அதுலதான் வெற்றியே இருக்கு. யோசேப்பு அதனால தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடிட்டான். அவளுக்கு புத்தி சொல்லி நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, உன் கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நான் ஒரு பரிசுத்தமான மனுஷன், அந்த மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்றதோ எதுவும் பண்ணல. ஃப்ரீயாவேன்னு இருக்கும், ஓடி போயிரு அப்படி. அப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு இச்சைகளுக்குரிய இடதல் உண்டாகிறதோ அந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகி ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 25:4 வாசிங்க. நீதிமொழிகள் 25:4. 2 தீமோத்தேயுல ஒரு விரல வச்சுங்க பொழுது வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் நிறைய வசனம் வரும். வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அப்போ வெள்ளியிலிருந்து என்ன செய்யணும், அந்த களிம்பை நீக்கிவிடும். அதுல இருக்கிற அசுத்தத்தை என்ன செய்யுது, நீக்கிவிடும். அப்பதான் அது நல்ல பாத்திரமா என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். இந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்களை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. தவளை, சாப்பாடு பிளேட்டு கூட பித்தளையில இருக்கும், டம்ளர்லாம் பித்தளையில இருக்கும், பளபளன்னு இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அவன் தண்ணியெல்லாம் நனைச்சிட்டு வச்சு துடைக்காம வச்சுட்டா அடுத்த நாள் அதுல பச்சை கலர்ல பிடிச்சிடும். அப்போ அது சாதாரணமா பண்ண முடியாது. அதை விளக்குறதுக்கு அன்றைக்கு புளி தான், சமையல்ல பயன்படுத்துற புளியை வச்சுதான் அதை தைப்பாங்க. தைச்சு வச்சா அவ்வளவு பிரைட்டா இருக்கும், பளபளன்னு இருக்கும். அப்போ அதை நீக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அசுத்தமான காரியம் என்ன இருக்கோ அதை என்ன செய்யணும், நம்ம விட்டு அகற்ற வேண்டும். அப்பதான் ஒரு நல்ல உடைமை தட்டான் தேவன் வச்சுங்க, ஒரு நல்ல உடைமையாக நல்ல பாத்திரமாக அவரை என்ன செய்ய முடியும், வணைய முடியும் என்பதை நாம ஏற்றுக்கொள்ளணும். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார், சிலுவைக்கு பலியானார் அப்படின்னா எதுக்காக, சகல அக்கிரமங்களும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகும். அவருடைய சொந்த ஜனங்கள் நாம நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு தான் அவர் என்ன செய்தார், சிலுவையில பலியானார் சொல்லி பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16 வசனங்கள் வாசிங்க. 16. 2 தீமோத்தேயு 2:16, 23. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாக ஆவார்கள். ஆந்திராவில் ஒரு ஊழியர் தமிழ்நாட்டில் போனவர் தான். அங்க 1000 சபைகளை உருவாக்கி இருக்கார். அவருக்கு டேடின்னு தான் அங்க பேர், ஒய்ஃபுக்கு மம்மி அப்படிதான் பேர். அவ்வளவு அன்பா வச்சிருக்கான். அவர் அன்றைக்கு ஊழியத்துல பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல என்னென்னலாம் செய்யணுங்கிறதுக்கு அது முக்கியமா சொன்னது, வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, மற்றவங்களை விட்டு பேசுறது, கிரிட்டிசிசம் பேசுறது, எதையுமே பேசாதீங்க. தேவன் பயன்படுத்தணும்னா அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லு. அதனால வீண் பேச்சுக்களுக்கு விலகிரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆக்சுவலா தவறான டாக்டரினை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தவறான உபதேசங்களுக்கு விலகிரு. ஏன்னா அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல் படரும், இமனேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள். ஒரு தவறான உபதேசம், அவர் சத்தியத்தொட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். உயிர்த்தெழுதலை போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான உபதேசம். அப்ப தவறான உபதேசம் எல்லாம் பேசுறேன்னா அதை உங்கள்கிட்ட ஆதிக்கெல்லாம் பண்ணக்கூடாது. யெகோவா விட்னஸ்காரன் வந்தா நம்ம அதை விலகி போயிடணும், அவன்கிட்ட போய் ஆதிக்கெல்லாம் பண்ணக்கூடாது. திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லாங்க, அவனோட கலந்துருக்காதீங்கன்னு சொல்லி சொல்லப்படும். அதனால பேச்சுக்களுக்கு என்ன செய்யணும், விலகி இருப்பது நல்லது. அதே மாதிரி 23ஆம் வசனத்துல புத்தியூனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு அப்படின்ற.
இது வந்து போலீஸ் டாக்கிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. புத்தியினம் அப்படிங்கிறது போலீஸ் டாக்கிங் அப்படின்னு இருக்கு. அடுத்தது வந்து அயுக்தமான பேச்சுங்கிறது, தர்க்கங்கள்ங்கிறது ஸ்டூபிட் ஆர்குமெண்ட். தேவையில்லை அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யணும்ல, ஆர்கியூ பண்ணவே பண்ணாதீங்க. 2 நாளுக்கு பிறகு ஒரு சகோதரருக்கு நான் சகோதரோட சபையில போய் நிறைய ஊழியம் செய்திருக்கேன். பல தடவை அவர் சபையில போய் அவர் விட்டுட்டு போயிடுவாரு. அதை கூட நான் போய் நடத்திட்டு வருவேன். ஆனா அவரை ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு 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 ஃபங்க்ஷன்ல சந்திச்சோம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு சில ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். ஆண்டவர்கிட்ட நான் போய் கேட்டிருக்கேன், 80 வயசு வரைக்குமா ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதனால இன்னொரு 5 ஆண்டுகள் நான் ஊழியம் செய்யணும் விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நம்ம கையில கிடையாது அப்படின்னு சொன்னார். அது எனக்கு கட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. நான் அப்போ அவர்கிட்ட விளக்கலாம், ஆண்டவர் எனக்கு இது பண்ணியிருக்காரு, நான் இப்படி ஆரம்பத்துல இருந்தே அதை கேட்டுட்டு இருக்கேன் அப்படிலாம் நான் சொல்லி அதெல்லாம் பண்ற விரும்பல. அது வந்து வேஸ்ட் ஆர்குமெண்ட். எது தேவையில்லையோ பைபிள் வசனத்தை தவிர, ஒருவேளை பைபிள் வசனம் தவறா சொன்னாங்கன்னா பண்ணலாம். அதுவும் தவறான உபதேசங்காரங்கிட்ட பண்ணவே கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு ஆர்குமெண்ட் நம்ம மேல குற்றம் சொன்னாலும் சரி, மற்றவங்களை பற்றி சொன்னாலும் சரி, அதை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீண் பேச்சுக்கு என்ன செய்யணும், விலகி இருப்போம். வாயை எவ்வளவு கண்ட்ரோல் பண்றோமோ அவ்வளவு குடும்பத்திலையும் ஊழியத்திலும் சபையிலும் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. 2வது வேண்டியது விருப்பம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3:1-5 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:1-5. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். இங்க அப்ப கண்காணிப்பை விரும்புவர் நல்ல வேலையை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லப்படும். நான் ஒரு எல்டரா வரணும், ஒரு ஊழியக்காரனா வரணும் அப்படிங்கிறது விரும்புறது வந்து நல்ல விருப்பம் தான் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு முன்னேறம் வேண்டுமானாலும் நம்ம கட்டாயம் என்ன வேணும், விருப்பம் வேணும். அப்படிதானே? ஒரு வீடு கட்டணும்னாலும் நமக்கு விருப்பம் வேணும். ஒரு பைக் வாங்கினாலும் நமக்கு விருப்பம் வேணும். ஒரு மாணவன் நல்ல மதிப்பெண் அதிகமாக பெற வேணாலும் விருப்பம் வேணும். நல்லா சமைச்சு கொடுக்கணும்னாலும் என்ன வேணும், விருப்பம் வேணும். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி இன்னும் டேஸ்டா பண்ணலாம். அப்போ விருப்பம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழியத்துல ரொம்ப முக்கியம் வந்து விருப்பம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அவருடைய சித்தம்னா விருப்பம் தான் இல்லையா? எது சித்தமா? எது சித்தமா? அவருடைய கிரியை, தேவனுடைய கிரியை செய்து முடிப்பதே சித்தம் அப்படி சொல்றாரு. அதான் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதுதான். அப்ப அதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்கும் அந்த விருப்பம் வேணும். தேவனுடைய சித்தம் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், என்ன வேலையை செய்ய அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்க, ஒருத்தருக்கு சிறுவர் ஊழியம் செய்யறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதான் அற்பமா நினைச்சிடாதீங்க. என்னடா சின்ன பிள்ளைங்கிட்ட ஊழியம் செய்யறோம் அப்படின்னு. வாலிபர் மத்தியா இருக்கலாம், அல்லது வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம். எந்த அழைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க, எப்படிப்பட்ட அழைப்பு, சர்ச்சில் போய் பேசுற ஊழியமா அல்லது கிராம ஊழியமா அப்படின்னு என்ன ஊழியத்துல அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா பலவித ஊழியங்களை குறித்து நான் உங்களுக்கு முன்னாலே ஏற்கனவே நடத்தியிருக்கிறேன். 5 விதமான பெரிய ஊழியங்கள் இருக்குது. எந்த ஊழியத்துல நம்ம அழைத்திருக்கிறார், நம்ம எந்த காரியத்துல ஆண்டவர் நம்ம நல்லா செய்ய முடியுதோ அதுதான் நம்முடைய ஊழியம். ஒருத்தங்க நல்லா கிரிக்கெட் விளையாடினா அவன் நானும் ஃபுட்பால் விளையாடுவேன்னு சொல்லி பிளேயரா போக முடியாது. நல்லா ஃபுட்பால் பிளேயரா இருப்பான், பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர், அவன் வந்து கிரிக்கெட் விளையாட முடியாது. அதே போல இன்ஜினியர் வந்து டாக்டர் மருத்துவம் பார்க்க முடியாது. டாக்டர் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு பில்டிங்கை கட்ட முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஊழியத்திலையும் நமக்குன்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு. அவர் தெரிஞ்சிருக்காரு. அதுல நம்முடைய விருப்பம் முழுதும் அது மேல என்ன செய்யணும், இருக்கணும். அதை சிறப்பா செய்யறதுக்காக நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:4. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். இதை வச்சு சில சொல்லுவாங்க வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழியத்துக்கு வந்துட்டா ஊழியம் செய்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன சொல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, தண்டில் சேவம், தண்டுனா ஒரு படை அல்லது சேனையில சேர்ந்துட்டா அதை தான் பார்க்கணும். மற்ற வேலையில போய் என்ன செய்யக்கூடாது, பிசினஸ்லயோ அதுலயோ இதுலயோ என்ன செய்யக்கூடாது, சிக்கப்படக்கூடாது. நமக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்கு. பவுல் சொல்றாரு, நானும் பர்னபாவும் தான் வேலை செய்து கைகளால் வேலை செய்து சாப்பிட்டோம், மற்றவங்க எல்லாம் அப்படி இல்லைன்ற. அப்போ 2 விதமான ஊழியங்கள், ஃபுல் டைமும் இருக்குது, பார்ட் டைம் ஒர்க்கும் இருக்கு. அப்போ எதுக்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அதுல இருக்கணும். அதுல ரொம்ப கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னா, இதுல வேற எதுலையுமே சிக்கி கொள்ளுதல்ங்கிறது, நான் ஒரு டீச்சரா இருந்தேன்னா ஊழியமும் செய்தேன், டீச்சராகவும் இருந்தேன். அப்போ வேலையில் நான் சிக்கி கொண்டேன்னு சொல்ல முடியாது. அது எனக்கு மாதம் சம்பளம் கிடைச்சது, அதை வச்சு ஊழியம் செய்ய முடிஞ்சது. அதே போல ஆனா முழுசா நான் எங்க என்ன நிலத்தை வாங்கி போடலாம், எங்க வீடு கட்டலாம், எங்க இன்னும் இதை இன்னும் பிசினஸ் பண்ணலாமா, இன்னும் சம்பாதிக்கலாமா, அப்படி போனா அதை கடவுளது நம்ம ஊழியத்துக்கு அழைத்தவருக்கு அது ஏற்றதா இருக்காது என்பது தான் என்ன செய்யுது இந்த வசனம் குறிக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும். இப்போ நம்முடைய உள்ளாயும் உறுப்புகள் இருக்கு, வெளியும் உறுப்புகள் இருக்கு. கை, காலு, கண்ணு, மூக்கு, காதுகள் எல்லாம் இருக்குது நமக்கு. இதெல்லாம் வெளி உறுப்புகள். உள்ளேயும் நிறைய உறுப்புகள் இருக்கு. இதுல ஒருவேளை எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே இருக்கிறத விட உள்ள இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு கண்ணு போனா கூட பரவாயில்ல, பிழைச்சிக்கலாம். ஒரு கை போனா கூட பிழைச்சிக்கலாம், அல்லது ஒரு கால் போனா கூட பிழைச்சிக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற பாகங்கள் ரொம்ப முக்கியமானது. அதுல எதுல உங்களை அழைத்திருக்கிறார்? ஒரு ஹார்ட் மாதிரி அழைச்சிருக்கலாம், ஒரு மூளை மாதிரி அழைச்சிருக்கலாம், ஒரு நுரையீரல் மாதிரி அழைச்சிருக்கலாம், அல்லது கைகள் போல அழைச்சிருக்கலாம், அல்லது கால்கள் போல. ஒரு வேலையை ஒருத்தர் செய்ய முடியாது. கை செய்யற வேலையை கால் செய்ய முடியாது, கண் செய்யற வேலையை காது செய்ய முடியாது, வாய் செய்யற வேலையை மூக்கு செய்ய முடியாது. அப்போ எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த ஊழியத்தில் நமக்கு விருப்பம், அதுல விருப்பம் நமக்கு ஆண்டவர் தெரியும். நம்ம செய்ய ஆரம்பிச்சா எதுல விருப்பத்தோடு நம்ம செய்யறோமோ அதுதான் நம்ம அழைப்பின் ஊழியம். அதுல நம்ம என்ன செய்யணும், சிறப்பாக செய்வதற்கு நம்ம என்ன முடிந்த அளவுக்கு என்ன பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். இந்த 2 தீமோத்தேயுல 1 தீமோத்தேயுல ஒரு வசனம் உண்டு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14, 15. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை ஆமென். அதாவது தீமோத்தேயு மேல மூப்பர்கள்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறார். அப்போ ஒரு வரமும் கிடைச்சிருக்கு. அதனால அந்த வரத்தை பத்தி ரொம்ப அசதியா இருக்க, சாதாரண நினைக்காத. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. இப்போ நான் ஒரு பைபிள் டீச்சர் அப்படின்னா நான் இதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். என்னுடைய எண்ணம் எல்லாமே இதுல இன்னும் எப்படி நல்லா செய்யலாம், இதுக்காக அதிகமா ஜெபம் பண்ணி, அதிகமா குறிப்புகளை தேடி, மற்ற புத்தகங்கள்லாம் படித்து தேடி, அதுல எப்படி எக்ஸல் ஆகலாம், எக்ஸல் ஆகுதுங்கிறத இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்படும். எப்படி எக்ஸல் ஆகலாம், எப்படி தேறலாம் அப்படின்னு பார்க்கணும். 10 வருஷத்துக்கு முன்னால மாதிரி தான் நானும் இப்பவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்னா வேஸ்ட் பண்ண. நம்முடைய ஊழியத்துல முன்னேற்றங்கள் இருக்கு. ஒருவன் நீ கை வச்சு ஜெபம் பண்ணா அபிஷேகம் கிடைக்குதுன்னா இன்னும் ஆண்டுகிட்ட அதிகமா பண்ணித்து அதுல தேர்றது பார்க்கும். நீங்க ஜெபம் பண்ணும்போது சோகம் கிடைச்சது அல்லது பிசாசு ஓடுதுன்னா அந்த வரத்துல முன்னேறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த இதில் தான் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. சிலர் பாட்டு பாடினாலும் பார்த்தீங்கன்னா சாதாரணமா பாட்டு ஒர்ஷிப் பண்றவங்கலாம் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடு இல்லாம போயிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து போறேன்றாங்க, ஸ்வீடன் போறேன்றாங்க, துபாய் போனேன், அப்படி போயிட்டே இருக்கான். இப்போ நானா இத்தனை வருஷம் ஆச்சு அப்படி எல்லாம் போக முடியும். ஒரு 3 கண்ட்ரில வெளிநாட்டுல பேசியிருக்கிறேன், இருந்தாலும் அவ்வளவு சிறப்பா சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அழைச்சுக்கார். எனக்கு அந்த கிஃப்ட் இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது. ஆனா எனக்கு இருக்கிற கிஃப்ட்ல நான் எப்படி இன்னும் வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதான் நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்க முடியும். எல்லாரும் பார்த்தாலும் சொல்றேன், என்ன முன்னாடி மாதிரி இல்லை, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்க, ஒரு பவர் இருக்க.
அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், ஒரு முன்னேற்றத்தை நாடுறதுக்கு அதையே நினைச்சிட்டு அதிலேயே சிந்திச்சிட்டு இருக்கணும். மற்ற எதை குறிச்சும் அது இல்லையே, இது இல்லையே, அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, இதெல்லாம் தயவு செய்து கவலையே படாது. உங்களுக்காக எல்லாத்தையும் அவர் செய்து தருவார். ஆமென். அடுத்ததாக தியாலஜி, அதாவது வேத அறிவு. மூணாவதாக வேத அறிவு. 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. வெட்கப்படக்கூடாது. ஊழியக்காரன் வெட்கப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. யாருக்கும் காஸ்பல் சொல்ல முடியாது. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறோம். அப்போ வசனத்தை பற்றிய அறிவு நமக்கு அதிகமா வேணும். அது சரியா ரைட்லி டிவைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக பகுத்து போதிக்கணும். ஹேண்ட்லிங் அப்படின்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஹேண்ட்லிங் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு, அதை பயன்படுத்துவதில் சரியாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இப்போ பொதுவாக ஒரு வசனம் உண்டு, நீ போ உன் வாயோடு கூட இருந்து உன் வாயோடு கூட இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அதை வச்சுட்டு ஒருவேளை நான் இந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம ஆண்டவர் பேசுவார், ஆவியானவர் பேசுவார்னு உட்கார முடியாது. அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, உங்களை திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்யறவங்கலாம் உன்னை கைது பண்ணிட்டு போகும்போது பண்ணும்போது அந்த சீசர்களுக்கு அப்போஸ்தலர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வசனம். நீங்க அப்படிப்பட்ட சமயத்துல என்ன பேசுவோம், இப்படி சமாளிப்போம், என்ன பேச போறோம்னு கவலைப்படாதீங்க. அந்த நேரத்துல எதை பேசப்பட்டோ அதை பேசுங்க. ஆவியானவரே உங்களை பேசுகிறவருங்க அந்த நேரத்துல ஆண்டவர் பயன்படுத்த. ஆனா இப்போ நான் ஒரு மெசேஜ் கொடுக்க போறேன்னா அதுக்காக ஜெபம் பண்ணணும், என்ன தலைப்புல பேசணும், எந்த வசனங்களை யூஸ் பண்ணணும், எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ள. இப்போ அது சரியாக நம்ம பயன்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதனால நம்ம நாள் டீச் பண்ணிருக்கிறேன், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. சில காரியங்கள்ல ஹிஸ்டாரிக்கலா பார்க்கணும். இந்த பாரம்பரியமா அங்க இருக்கிறோம். ஒரு வசனம் கூட இருக்குது இல்லையா, அதாவது ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் இப்ப அவனை அழைக்கிறார் ஊழியத்துக்கு, நான் இப்போ வரல, என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு ஒரு வரேன்னு சொல்லி. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ இப்போதே வான்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படின்னா அப்ப செத்து கிடக்கிறாரு அப்பா, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன், அதுக்கு ஆண்டவர் தடைப்பட்டு அப்படி இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம், அவங்களுடைய பழக்க வழக்கம் ஒண்ணு உண்டு அவங்க நாட்டுல. அதாவது அப்பா இறக்குற வரைக்கும் வேற எங்கேயும் போகக்கூடாது, மகன் இருந்து என்ன செய்யணும், அவர் அடக்கம் பண்ணிட்டு அதுக்கு தான் பிசினஸ் பண்றதோ எங்கேயோ வெளியே போகணும் அப்படிங்கிறது. அதனால அதெல்லாம் நீ கவலைப்படாத, நீ புறப்பட்டு ஊழியத்தை பாரு அப்படின்ற. அப்பாவை அடக்கம் பண்றதெல்லாம் பிற பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி அந்த ஒரு சொசைட்டில இருக்கிற ஒரு பழக்கங்கள், அதை எல்லாம் அதுல எதுக்காக இப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சிலருக்கு உடனே வருத்தம் புரியாது. மேல உள்ள வசனத்தையும் அது கீழே உள்ள வசனத்தையும் படிச்சு பார்த்தாதான் அதனுடைய சரியான அர்த்தத்தை பார்க்கணும். சிலதுல அந்த பகுதி முழுதையும் படிச்சாதான் அது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படி தெரியும். இப்போ இதெல்லாம் நம்ம கரெக்டா நம்ம தெரிஞ்சு என்ன செய்யணும், ஆழமா படிச்சுதான் நம்ம டீச் பண்ணணும். வேத அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 தீமோத்தேயு 3:2 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:2. ஆகையால் கண்காணியானவன் அதப்பா அதான். ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். போதக சமர்த்தனா இருக்கும். போதக சமர்த்தன். அவருடைய பிரசங்கம் அப்படிப்பட்ட ஒரு திறமை உள்ளதா, தாளந்துகளால் நிறைந்ததாக, ஆவியால் நிறைந்ததாக அப்படி இருக்கணும். அங்க போய் சொதப்பிட்டு இருக்கக்கூடாது. பிரசங்கம் பண்ணி சொதப்பிட்டாரு அப்படின்னு ஆயிடக்கூடாது. போதக சமர்த்தனா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. மத்தேயு 13:52 வாசிங்க. மத்தேயு 13:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்றார்.
பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவர்கள் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன். இப்போ உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன். இப்போ பைபிள்ல தேறின வேதபாரனா இருக்கும். எல்லாம் தெரியணும். நல்லா தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். இப்போ உபதேசித்தல் மற்றவங்க கீழே இருந்து கற்றுக்கொள்ளணும். நல்ல தலைவர்களுக்கு கீழே இருந்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அது ஒரு முக்கியமானது. இப்ப நீங்க வரீங்க, உங்களுக்கு 6 நாட்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவருடைய கிருபை பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. அதுல என்ன பண்ணணும்? அப்படி நல்லா உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகனாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கும் வீட்டு ஜனமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறோம். இப்போ பழைய வெளிப்பாடுகள், புதிய வெளிப்பாடுகள், அல்லது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லாத்திலிருந்து அவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக, அவன் சிறந்தவனாக என்ன செய்யணும்? காண்பிக்கப்பட்டான். அதை பற்றி ஒரு தரோ நாலேஜ் பைபிளை பற்றி இருக்கணும். 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இப்போ வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்படும். இதுல கொடுக்கப்பட்ட எல்லாம் ஆவியாமத்தை வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது. இப்போ தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கணும். மெச்சூரிட்டி நல்லா தேறினவனா இருக்கணும். அந்த வசனங்கள்ல அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறது. இப்போ உபதேசம் உண்டு, கடிந்து கொள்ளுதலுக்கும் அந்த வசனம் பயன்படுது, சீர்திருத்தலுக்கும் பயன்படுது, நீதியை கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த வசனங்கள் பயன்படுகிறது சொல்லப்படுது. 2 தீமோத்தேயு 2:6 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:6. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இந்த வசனத்துக்கு மீனிங் இப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் நெல்லு விளைய வச்சான்னா அந்த நெல்லை முதல்ல அவன் என்ன செய்வான்? தனக்கு எவ்வளவு வேணுமோ அதை என்ன பண்ணுவான்? எடுத்து வைத்துக் கொள்ளும். அதுக்கப்புறம் தான் மீதி நெல்லெல்லாம் என்ன செய்வான்? விற்க ஆரம்பிப்பான். அதே போல ஒரு வீட்டுல நிறைய மாம்பழம் பழுத்துச்சுன்னா முதல்ல தங்களுக்கு கொஞ்சம் மாம்பழம் எடுத்து நம்ம வீட்டுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைப்பான். மீதியை மற்றவங்களுக்கு கொடுப்பான், விற்பாங்க. அதே மாதிரி எதை ஆண்டவர் கற்றுக்கூடாது, முதல்ல நான் பிரசங்கிறதுக்கு நான் கீழ்ப்படியணும். நான் அந்த பலனை அனுபவிக்கணும். நானே கவலைப்படாதன்னு பிரசங்கம் பண்ணிட்டா நானே கவலையில மூளையிலவே படுத்தா. இப்போ முதல்ல நான் அந்த வசனத்துக்கு நான் எவ்வளவு கீழ்ப்படியணும், அந்த கீழ்ப்படிஞ்சு அதுக்கு நடந்துட்டு தான் உங்களுக்கு அந்த வசனத்தை என்ன செய்யணும்? ப்ரீச் பண்ணணும். ஒரு ப்ரீச்சர் அப்படின்னா முதல்ல அவன் அதுக்கு கீழ்ப்படினவனா, அந்த வசனத்தை கைக்கொள்வரனாக அவன் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். 4வதாக சாந்த குணம் ரொம்ப ரொம்ப அவசியம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24-26. 2 தீமோத்தேயு 2:24-26. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். 2 வேர்டு திரும்ப திரும்ப, அந்த ஒரு வேர்டு திரும்ப திரும்ப வரும் பாருங்க. எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலங்க சாந்தமாய் அவளுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ சாந்த குணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரிடத்திலும் சாந்தமா இருக்கணும், சண்டை பண்ணக்கூடாது, போதக சமர்த்தனா இருக்கணும், தீமையை சகிக்கிறவனா இருக்கணும். தீமையை சகிக்கிறவன், தீமைகள் வரதான் செய்யும். ஊழியக்காரன் அற்பமா பேசதான் செய்வாங்க. நான் ஒரு 3 வருஷமா ஒரு காலேஜில் போய் டீச் பண்ணி பைபிளை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஆண்டவர் நல்ல வழி நடத்தி கொண்டு வந்த ஒருத்தவர் சில சபைகள்லாம் உருவாக்குனேன். ஒரு தடவை நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம், கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். அன்றைக்கு பயங்கர மழை, காற்று, மேல தகர சீட் போட்டிருக்காங்க, அதுல மழை விழுந்து பயங்கர சத்தம். இப்போ மைக்ல அவரும் பேசினாரு, கடைசியில மெசேஜ் கொடுக்கும்போது நான் பேசினேன். அவருக்கு என் மேல குறை சொல்றதுக்கு வேற தெரியல. ஆனா என்ன சொன்னார்னா, நாங்கெல்லாம் மைக்ல பேச மாட்டோம். ஏன்னா என் வாய்ஸ் கொஞ்சம் லோவா தான் இருக்கும், பெரிய அவர் வாய்ஸும் அப்படிதான், ஏதாவதுக்கு ஒரு குறைச்சல்னு சொல்லுவாங்க.
எனக்கு பொதுவா உடனே கொஞ்சம் கோவம் வராது. சமீபத்துல ஒத்தக்கடைங்கிற இடத்துல பிரசங்கம் போது சொன்னேன். எனக்கு எப்பவும் டப்புன்னு நான் ஹீட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கீழ இருந்து ஒரு தம்பி சொன்னான், அண்ணா அதனாலதான் நீங்க இன்னும் யங்கா இருக்கீங்க அப்படின்னா. எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு. அதுக்காக சொல்றேன். அப்போ இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நான் அவங்க வீட்டுல சாப்பாடுலாம் தயார் பண்ணியிருந்தாங்க. நல்ல சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் என் ஒய்ஃப்லாம் திரும்பி வந்துட்டோம். அப்பதான் யோசிச்சேன், அந்த ஆள் சொன்னதுக்கு நம்ம உடனே கிளம்பி வந்திருக்கணும். சாப்பிடாம கிளம்பி வந்திருக்கணும். அப்படி யோசிச்சேன். ஆனா தீமையை சகிக்கணும். தீமைகள் வரும். நன்மை செய்து தீமையை அனுபவிக்கணும். ஆனா என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. சாந்தம் உள்ளவனா இருக்கணும். சாந்தமா என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்க அவள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாம். அதாவது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க மறுபடியும் என்ன செய்தான்? பிசாசுக்கு அடிமை ஆயிட்டா அவங்க மயக்கம் தெளியத்தக்கதாக என்ன செய்யணுமா? அவனுடைய கண்ணீர் அவங்க பிசாசனுடைய கண்ணீர இருக்காங்க, அவனுடைய பிடியில இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எப்படி பண்ணணுமா? சாந்தமாய் அவருக்கு உபதேசி. கோவம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. ரெண்டு தீமோத்தேயு 2:11-12 வாசிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். மரித்தோமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு பெரிய வேத பண்டிதர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாராம். ஒருத்தன் கேட்டானா, மரிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆவியிலே மரித்து விடுதல் அல்லது மாம்சத்துல மரித்து விடுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அவர் சொன்னாராம், நாளைக்கு கல்லறத்தோட்டத்துக்கு போ, அந்த கல்லறையில இருக்கிற மனுஷனை பார்த்து புகழ்ந்து பேசிட்டு வா. யாரா இருந்தாலும் சரி, அவனை பார்த்து நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை மாதிரி ஆளை பார்க்க முடியாது, இப்படி கூட உத்தமமானவங்க உண்மையானவங்க அப்படிலாம் பேசிட்டு வா. அவன் பேசிட்டு வந்தானோ. பேசிட்டு வந்துட்டியான்னு கேட்டாராம். ஆமான்னாலும். அப்போ சரி நாளைக்கு போய் அந்த மனுஷனை அந்த அந்த கல்லறையில பக்கத்துல திட்டிட்டு வானாரோ. அவன் போய் திட்டிட்டு வந்தானோ. கண்ணா பின்னான்னு திட்டுன்னு சொன்னாலும் திட்டிட்டு வந்தானோ. அந்த என்னையாச்சு 2 நாள் நீங்க சொன்னதெல்லாம் செய்துட்டேன் அப்படின்னாலாம். அப்போ அவர் கேட்டாராம், நீ அவரை அவரை போற்றும் போது அல்லது புகழும் போது அவர் ஏதாவது சந்தோஷப்பட்டாரா? இல்ல. அவரை திட்டினா கண்ணா பின்னான்னு பேசின அதுக்கு பிறகு அவர் ஏதாவது கோவப்பட்டாரா? இல்ல. ஏன் அவர் செத்து போயிட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? உலகத்து கஷ்டங்களுக்கு பாடுகளுக்கு யாராவது ஒருத்தர் கட்டாயம் உங்களை தீண்டிட்டே இருப்பாங்க. தேள் மாதிரி கொட்டிட்டு இருப்பாங்க. குடும்பத்துல யாராவது உங்க வேதனைப்படுத்தும்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கணும்? செத்தவன் மாதிரி இருக்கணும். ஒண்ணுமே கண்டுக்காத மாதிரி இருக்கும். அப்படி மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். ஆமென். அதே போல அதனால எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. எல்லாருடைய கேள்விக்கும் எல்லாருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் பரிகாசத்துக்கும் எரிச்சல் பண்ற கேள்விக்கும் உடனே பதில் சொல்லாது. அதனாலதான் மோசே எங்க போக முடியாம போச்சு? அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போச்சு. அவர்கள் அவனை விசனப்படுத்தினார்கள், அவன் மனம் பதறி பேசினான் என்று அவனை எரிச்சல் உண்டாக்குனான். நாங்க எங்க போயிடுறோம்? திரும்பவும் நாங்க எகிப்துக்கு போயிடுறோம். எங்களுக்கு இந்த வனாந்திரத்துல ஒரு சாகுறதுக்காக கொண்டு வந்தீங்கலாம் கேட்டான். அப்போ அவன் ரொம்ப கோவப்பட்டு மனம் பதறி பேசினான் அப்படின்றது. நம்மளுக்கு மற்றவங்க எரிச்சல் ஊட்டுவாங்க. அறிவாளி குளிர்ந்த மனம் உள்ளவன். அதனால இப்பவும் ஹாட் பிளேட்டா இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இருக்க மாதிரி இருக்கணும். அப்படியே குளிரா. கோவம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. 2 தீமோத்தேயு 2:3 வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நம்ம எல்லாம் போர் சேவகர்கள். இந்த விமானிகள்லாம் போறாங்க யுத்தத்துல குண்டு போடுறதுக்கு போறாங்க. திரும்பி வருவாங்கன்னு நிச்சயம் கிடையாது. அல்லது போர் படைகள் தரைப்படைகள் இருக்குது, அது போது.
எங்க இருந்தோ ஒருத்தர் சுடுவான், கையில பட்டுறலாம், காலில் உடைஞ்சிடலாம், கண்ணு போடலாம். ஒரு நல்ல போர் சேவகன். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக போர் சேவகர்கள் மறந்துடக்கூடாது. நல்ல போர் சேவகனா தீங்கு அனுபவி அப்படின்றார், கஷ்டத்தை அனுபவி. யுத்தத்துக்கு போறேன், ஆனா எனக்கு காயமே படக்கூடாது. காயம் படதான் செய்யும். ஏதாவது ஒரு இன்சல்ட் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். போட்டி, பொறாமை, கசப்புகள் எல்லாமே வரும் எதிரா. யோசேப்பு அம்புகள் துளைத்ததுன்னு இருக்கும் யோசேப்பு. ஆனாலும் நமக்கு நிமிர்ந்து என்ன செய்தான், நின்றான். அதே போல் நம்ம நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்துல 2 தீமோத்தேயு 4:2 வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதாவது சரியான ப்ரிப்பரேஷன் படுத்த சமயம் இல்ல இருக்கலாம். ஆனா இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இடைஞ்சலா இருக்கலாம். ஆனாலும் நீ பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணு, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ற. அவசரத்துல ஏதாவது பண்ணிட்டு போயிடாத. இங்கிலீஷ்ல இன்டென்சிட்டி அப்படின்னு, தீவிரமா பண்ணு, ஒரு தீவிரத்தோடு பண்ணு அந்த வசனத்தை. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுவாராம், நான் பிரசங்கம் பண்ணும்போதுதான் என்ன செய்வேன்னா, இதான் என்னுடைய கடைசி பிரசங்கங்கிற நினைக்க மாதிரி பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய பிரசங்கத்தை கேட்கறவங்களுக்கும் இதான் கடைசி நாள் நினைச்சிட்டே பண்ணுவேன் அப்படின்னு வரும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். செத்து கொண்டிருக்கும் மனிதனை போல் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், என்னை கேட்பவர்கள் செத்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்களைப் போல எண்ணி பிரசங்கம் பண்ணுகிறேன் அப்படின்னு வரும். அதாவது அவங்கள நாளைக்கு பார்க்க முடியாது, ஒருவேளை இறந்து போயிடலாம், ஆனா இதான் அவங்க கேட்கிற கடைசி பிரசங்கமா இருக்கு. அல்லது நாளைக்கு நான் இல்லாம போகலாம், அதனால என்னுடைய கடைசி பகுதி, கடைசி நேரம், கடைசி சான்ஸ், இது நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. இது உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஆமேன். 5ஆவதாக ஜெப வாழ்வு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். பாருங்க, மலை மேல ஏறுறாரு ஜெபம் பண்ண போறதுக்கு. ஆமேன். ஒரு தனித்து ஜெபம் பண்ணும், தொந்தரவு இல்லாம, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஜெபம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போன போது அங்கே தனிமையா இருந்தார். ஜெப வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா? பிதாவுடைய ஒரே மகன், அவ்வளவு சர்வ வல்லமை நிறைந்த தேவன், அதிகாரம் எல்லாம் அவர் கொடுக்க, ஆனாலும் தனியா போய் ஜெபம் பண்ற. இந்த தனி ஜெபங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்க் 1:35-38. மார்க் 1:35-38. அவர் அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடே கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. ஆமீன். இப்போ அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு அங்க மலையில ஏறாருங்க, வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம். அப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, தனியா பண்ணணும் அப்படின்னு தனித்து இருக்கிற ஜெபம். இப்போ இவங்க எல்லாரும் அவரை பின்னால சீமோன் எல்லாரும் அவர் பின்தொடர்ந்து போகும்போது அவர் என்ன சொல்றாரு, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். அப்ப எதுக்காகனா அடுத்த நாள் ஊழியம் செய்ய போறாரு. இப்போ அதுக்காக என்ன பண்றாரு, அந்த சாயங்கால வேளையில தனித்திருந்து அவர் ஜெபம் பண்றதை பார்ப்போம். இன்னைக்கு நிறைய ஜெப குழுக்கள் இருக்கு, தினமும் ஜெபம் பண்றாங்க. ஆனா எதுக்காக ஜெபம் பண்றாங்க? நாளைக்கு நம்ம செய்ய போற ஊழியத்துக்காக. நாளைக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லணும், ஒரு ஆளுக்காவது ஒரு நாளைக்கு சொல்லணும், மாசத்துக்கு ஒருத்தரையாவது எப்படியா ஆண்டோட ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும், அது வருஷத்துல ஒருத்தரையாவது ரட்சிப்பு கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். மார்க் 9:28-29 வாசிங்க. மார்க் 9:28-29.
வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீசர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வர்ற அப்பா, ஆனா அந்த சீசர்களால் அதை துரத்த முடியல. இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாத சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்றார். இப்ப நம்ம ஒண்ணுமே செய்யல ஆண்டவருக்காகனா ஆண்டவர் இதுதான் கேட்பார். விசுவாசம் இல்லாத சந்ததியை எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். இப்படியே இருப்பீங்களா கடைசி வரைக்கும்? எந்த பயனும் இல்லாத பாத்திரமாக, ஒரு பிசாசை விரட்டுறதுக்கோ வியாதியை குணமாக்குறதுக்கோ முடியாதபடி இருப்பீர்களோ என்று கேட்கிறார். அவங்க ஏன் துரத்தி விட முடியாம போயிட்டு போது அவர் சொல்றது, பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. சிலர் சொல்லுவாங்க, பிசாசு பிடிச்சவன் வந்தா நீங்க வெள்ளிக்கிழமை கொட்டுவாங்க, அன்றைக்கு பாஸ்டிங்கா வாங்க. வியாதிக்காரன் பாஸ்டிங்கா இருக்கக்கூடாது. நம்ம பாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ண ஏற்கனவே வந்த பிறகு உடனே நான் பாஸ் பண்ணிட்டு வரேன், நாளைக்கு ஜோம் பண்றேன்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே உபவாசத்திலும் ஜெபத்திலும் நம்ம தரித்திருக்கணும். அப்பதான் எந்த நேரத்துல பிசாசு வந்தாலும் விரட்ட முடியும். இயேசு கிறிஸ்து உடனே நான் 2 நாள் கழிச்சு கொண்டு வாங்க, அல்ல 1 வாரம் கழிச்சு கொண்டு வாங்க, அப்ப நான் பாஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லலை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. எப்பவும் ஜெபத்திலையும் உபவாசத்திலும் விசுவாசத்திலையும் உறுதியா இருக்கு. பிசாசுகள்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கும். ஆமென். எபிரேயர் 5:7 வாசிங்க. எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. எப்படி ஜெபம் பண்ணாராம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். ஆமென். ஆனா எது முக்கியம் அப்படின்னு சொன்னா, எது முக்கியம்? அதுல யாராவது சொல்லுங்களேன். கண்ணீரோடும். தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேள்வி கேட்கப்பட்டு. ரொம்ப முக்கியம். பயபக்தி யார் மேல? தேவன் மேல. அதாவது கீழ்ப்படிதல். வல்லமை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. விண்ணப்பங்க வேற, வேண்டுதல்னா இன்னும் ஸ்ட்ராங் ரிக்வெஸ்ட், அதிகமா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது. தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அந்த கீழ்ப்படிதல், அது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் இருக்கு. இப்போ நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிச்சா பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். இவன் ஒரு ஸ்டெயின். ஆண்டவர் கீழ்ப்படுகிற வல்லமையான ஊழியக்காரனும் பயந்து ஓடும். இப்போ அது ரொம்ப முக்கியமானது. ஆமென். இப்போ பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இந்த வேண்டுதலோடு நம்ம ஜெபிக்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 15:12 வாசிங்க. ரோமர் 15:12. மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். இந்த வசனம் இல்ல, சாரி, சரி, அதை விட்டுருங்க. 32 வசனம். 32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ போராடுற ஜெபம் பவுல் சொல்றார், போராடி ஜெபியுங்கள் என்று சொல்றார். இப்போ காரியங்கள் நடக்க வேண்டும். முக்கியமா நம்முடைய குடும்ப காரியங்கள், அதுல ஊழிய காரியங்கள் எல்லாம் நம்ம அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்யக்கூடியவர்களாக காணப்படணும். போராட்ட ஜெபம் அவிசுவாசியிடது தப்பும்படியாகவும் நாம் கொண்டு போற ஊழியங்கள் நிறைவேறும்படியாகவும் நீங்க என்ன செய்யுங்க? இப்படியாக ஜெபியுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
அடுத்ததாக 6வதாக தாழ்மையை குறித்து, தாழ்மை உள்ளவர்களா இருக்கும். மத்தேயு 18:1-4 வாசிங்க. மத்தேயு 18:1-4. அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். தாழ்த்துறது, தாழ்மையாய் நடந்து கொள்றது. எல்லா இடத்துலயும் போய் நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் நல்லா எல்லாம் செயல்படுவேன், நான் தான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முன்னால போய் நிக்கிறது இல்லை. நம்மை தாழ்த்தி நிக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நீ போய் உன்னை பந்தி கிடைச்சா முதன்மையான இடத்துல உட்காராத, உன்னிலும் பெரியவன் வருவான், அப்போ உன்னை பார்த்து தயவு செய்து ஐயா வந்திருக்காரு, பெரிய பாஸ்டர் வந்திருக்காரு, நீங்க கொஞ்சம் பின்னால உட்காந்துங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்றாரு. அதனால நீ என்ன செய்ய, தாழ்வான இடத்துல உட்காரு. அப்போ அவன் விருந்து கலத்தும் பார்ப்பான், என்ன அங்க உட்காந்துருக்கீங்க, நீங்களாம் முக்கியமான ஆளு, இங்க வாங்கன்னு கூப்பிடுவான் அப்படின்னு. ஓ, தாழ்மை, நாம தாழ்த்துவதற்கு நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 20:25-27 வாசிங்க. மத்தேயு 20:25-27. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமீன். இப்போ பெரியவனா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சீங்க மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. நான்லாம் இது செய்ய மாட்டேன், நான் சீனியர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதன்மையானவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கணும். நான் தான் பெரியவன், அதனால எனக்கு நீங்க மற்றவங்களாம் வேலை செய்யணும். ஒரு தம்பி ரொம்ப நாள் காலங்கள் அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு பாஸ்டர், அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. 40 ஆண்டுகளுக்கு மேல, ஒருவேளை அது கூட அதிகமா இருக்கலாம். பல நாட்கள்ல அவங்க கூட போய் நான் ஊழியம் செய்திருக்கேன். அந்த தம்பி சொல்லுவான், அவன் மட்டும் தான் என்ன மாமான்னு கூடுவான், அவனும் அவன் தம்பி. இப்போ சொன்னான், மாமா நீங்க வந்து இப்படியே இருக்காதீங்க, ஒரு ஆளை வச்சுங்க, பேக்கெல்லாம் நீங்க கையில தூக்கிட்டு வராதிங்க, இந்த பேக்கை தூக்குறதுக்கு ஒரு ஆளை வச்சுங்க, ஒரு பாட்டில் ஒருத்தன் உங்களுக்கு தண்ணி வேணும்னா உடனே ஒருத்தன் பாட்டில் தண்ணி தரணும் அப்படின்னு சொன்னான். கடைசி வரைக்கும் இது வரைக்கும் நான் அப்படி நடக்கல, எனக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் வைக்கல, இந்த அளவுக்கு பெரிய ஆளும் நான் கிடையாது. இப்போ இன்னைக்கு மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யணும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார். அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இப்போ மற்றவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணா வந்து கூட வந்து எனக்கு கை காலை அமுக்கி விடணும், இப்படிலாம் நடக்குது ஊழியத்துல, கை காலை அமுக்கி விடுறது. அதுக்காக வரல. தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு, சாப்பாடு எடுத்துட்டு ஒரு ஆளு, அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆளு. சில ஊழியங்கள்ல, பெரிய ஊழியங்கள்ல அதெல்லாம் அவசியம்தான், அது இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அது செய்ய முடியாது. ஆனா தன்னை ஒரு பெரியவனாக எண்ணக்கூடாது, தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதுதான் இதுல முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக 7வதாக ஐக்கியம். ஒரு நல்ல ஐக்கியத்துல இருக்கணும். நான் பெரிய ஆள், வல்லமையான ஆள், நான் அதனால நானே எல்லாம் செய்வேன், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. யோவான் 17ஆம் அதிகாரம் 21-23. யோவான் 17:21-23. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும்
என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒருமனப்பாடம் பற்றி பேசுறார். நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறக்கா நீர் என்னையும் நான் உங்களையும் இருக்கிறது போல எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவும் ஒன்னா இருக்கிறாங்களோ அவருக்கு போல் நம்ம எல்லாரும் என்ன இருக்கணுமா? ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப அந்த மகிமையை கொடுக்கிறார் யாருக்கு? பிதாவும் இயேசு கிறிஸ்து எப்படி ஒன்னா இருக்காங்களோ அதே போல நாம் ஒருத்தர் ஒன்னா இருக்கும்போது, ஒரு மனதோடு இருக்கும்போது, ஒரு மனதோடு செயல்படும் போது இந்த மகிமையை நமக்கு என்ன செய்யறார்? அவர் கொடுக்கிறார். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு அதுல என்ன செய்யணுமா? தேரணும். பொதுவா நான் பார்த்துருக்கிறேன், எங்கேயுமே ஒரு ஊழியத்துல ஒரு 4-5 வருஷம் தான், அதுக்கு பிறகு அவங்க டிஃப்ரெண்டா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, வித்தியாசமா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் கடைசியா நாகப்பட்டினத்துல ஒரு ஊழியக்காரரோட சேர்ந்து ஊழியம் செய்தேன். அவர் எல்லா இடத்துலயும் என்ன பயன்படுத்துவார், எல்லா இடத்துக்கும் நான் போற இடத்துல என்ன கூட்டு போவாரு, வருவாரு. என்னதான் பிரசவம் பண்ண சொல்லுவார். நிறைய இடத்துல அவர் தனியா போனதான் அவர் பண்ணுவார், என்ன பண்ண விட மாட்டார், என்னதான் பண்ண சொல்லுவார், அவர் பண்ண மாட்டார் மேக்சிமம். அப்படிலாம் இருந்தவர். நானும் அவருக்கு மாசம் மாசம் பணம் கொடுப்பேன், பிளூட்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆனா திடீர்னு அவருடைய நாள்லாம் வித்தியாசமாக ஆரம்பித்தது. ஒரு நாள் எனக்கே புரியல ஏன்னு. ஆனா ஒரு பொறாமை தான். அநேகர் நம்மளை பாராட்ட ஆரம்பிச்சு அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஒரு பொறாமை. அதனால தேரணும். இன்னும் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செய்யணும்? தேர வேண்டும். அதுல தேறுதல், ஒருமனப்பாட்டுல தேரணும், இன்னும் முன்னேற்றம் அடையணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நம்மெல்லாம் கடவுளை சீசன் நினைச்சா ஒருத்தர் என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். அதனால சாத்தான் முதல் கை வைக்கிறதே எங்க வைப்பான்னா அந்த ஒருமனப்பாட்டை தான் கை வைப்பான். ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி விடும். ஒன்னா இருந்தா டேஞ்சர் அப்படின்னு அவனுக்கு தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு குதிரை தனியா ஒரு குதிரை வண்டியில ஒரு குதிரை ஒரு டன் சுமையை இழுத்து கொண்டு போகுமானால் 2 குதிரை சேர்ந்து 2 குதிரையை பண்ணி வச்சு அதுல எத்தனா அது 5 டன் எடையை கூட இழுத்துட்டு போவோம். 2 சேர்ந்தா 2 தான் வரணும். குதிரை வந்தா ஒரு டன்னா இது 2 டன், 5 டன். காரணம் என்னன்னு சொன்னா அதான் அந்த வலிமை, ஒற்றுமையின் வலிமை அப்படின்னு சொல்றாங்க. ரோமர் 15:5-7. ரோமர் 15:5-7. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், அதனால ஞாபகம் வச்சுங்க, இயேசு கிறிஸ்து பிதா கிடையாது, அப்பா எல்லாம் கூடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இப்போ ஒருமனமா இருக்கணும். அங்க என்ன வேணும்? பொறுமை வேணும். பொறுமையும் கொடுக்கிறார். நம்ம காயப்படும் போது ஆறுதலையும் கொடுக்கிறார், காயத்தை ஆத்துக்கிறார். இதுல இந்த குரூப்ல ஃபேமிலியில கூட அப்படிதான். ஒன்னா இருக்கணும்னா கட்டாயம் என்ன வேணும்? பொறுமை வேணும், ஆண்டவருடைய ஆறுதல் வேணும். இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரியின்படியே
நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாரா. ஒரே சிந்தையா இருக்கும். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டா, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். நம்மளை பார்த்து இவன்லாம் ரட்சிக்கப்படி இவெல்லாம் சரியா வரமாட்டான், இவெல்லாம் சரியா வரமாட்டான் ஆண்டவர் நினைக்கல. நம்மையும் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய குணங்கள்லாம் அவருக்கு தெரியும். ரஃப்பான குணங்கள்லாம் தெரியும். ரூடான காரியங்கள்லாம் தெரியும் அவருக்கு. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? நம்மை ஏற்றுக்கொண்டார். அதே போல இவங்களோடலாம் ஒரு நட்பே வைக்க முடியாது, எல்லாம் ஒத்தே வராது அப்படி சொல்லி நம்ம தள்ளிடக்கூடாது. எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு பொறுப்பில்லாதவர்களாய், பொறுமை இல்லாதவர்களாய், அன்பில்லாதவர்களாய் இருந்தவர் போல ஏற்றுக்கொண்டாரே, அப்படியே அப்படிப்பட்டவர்களையும் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். இப்போதான் இந்த ஒருமனப்பாடு, ஐக்கியம் நிலைத்திருக்கும். பிரசங்கி 4:9-12. பிரசங்கி 4:9-12. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக்கொண்டு இருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரிநூல் சீக்கிரமாய் அறாது. ஆமேன். இப்போ ஒண்டியா இருக்கிறத விட 2 பேர் கூட சேர்ந்திருக்கு நல்லது. அந்த நான் சொன்னது அந்த குதிரை, இதை யோசிச்சுங்க. அவருடைய பிரயாசத்தினால் அவருக்கு நல்ல பலன் உண்டு. ஒருத்தன் கீழே விழுந்தா ஒருத்தன் என்ன செய்யலாம்? தூக்கி விடணும். ஒண்டியா இருந்தால் அவன் கீழே விழுந்தா அவனை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. 2 பேராய் படுத்தால் என்ன உண்டாகும்? சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதாவது ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். சண்டை போடுறதுக்கு இல்லை, ஒருவேளை ஒருத்தன் எதிர்த்து பிரச்சனை பண்றதுக்கு வாக்குவாதம் பண்ணா 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? ஆர்கியூ பண்ணலாம். அவனுக்கு புத்தியை சொல்லலாம். அதனால ஒரு ஃபெல்லோஷிப்ங்கிறது, ஐக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போறோம். 2 வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17-19. தானியேல் 2:17-19. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவன் நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இது புரியும் நினைக்கிறேன் இல்லையா? இப்ப என்ன பிரச்சனை? நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டு அதில் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லணும்னு கேட்கிறான். மற்றவங்க எல்லாம் யாருமே என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. இப்போ தானியேல் இது நான் அறிவிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மறைபொருளை தேவன் வெளிப்படுத்தும்படி என்ன செய்யறானா, அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக, அன்றுவரை இறங்கி எங்களுக்கு இந்த வெளிப்படுத்தாரு கேட்கறதுக்கு என்ன செய்ய தன்னுடைய 3 நண்பர்கள் சொல்றான்னு பார்ப்போம். இப்போ தனியா தானியேலை ஜெபித்ததெல்லாம் நாம் பார்த்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல ஒரு ஐக்கிய ஜெபத்தை பார்க்கிறோம். 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து, அல்லது 3 பேர், 2 அல்லது 3 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவினால் அது அருளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம கூட்டு ஜெபமும் ரொம்ப அவசியமானது. ஒரு ஐக்கியம் மிக மிக அவசியம் என்பதை அறிந்து கொள்கிறோம். கடைசியாக சங்கீதம் 133 1-3. சங்கீதம் 133. எல்லாம் செல்வியை தான் வாசிட்டு இருக்கா, மற்றவங்க எல்லாம் பைபிள் கொண்டு வரலையா எனக்கு தெரியல. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடுகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் எத்தனை நன்மை இன்பமானது, நன்மையானது இன்பமானது. அது எப்படி இருக்குதான்? தைலத்தை ஊத்துற மாதிரி, பரிமள தைலத்தை ஊத்துனா வரையெங்கும் அந்த மனம் வீசும். அதே மாதிரி சியோன் பர்வதம் மேல இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. பனியில அப்படியே நடந்து போறது அவ்வளவு இன்பமா இருக்கும்.
சிலருக்கு மழையில் நனைறது கூட ரொம்ப சின்ன வயசுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே போல அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்க ஒருமனமாய் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாராம்? என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்படுது. அந்த ஒரு உயிர் மூட்டம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்? ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் அவசியம். ஒரு நல்ல ஐக்கியத்துல சேர்த்துக்கோங்க. அந்த 22:22 நம்ம தீமோத்தேயுல பார்த்தோம். அந்த கூட்டத்தெல்லாம் விட்டு விலகி நீ என்ன செய்? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகொள்வோட சேர்ந்து கொண்டு நீதியும் தேவ பக்தியும் நாடு அப்படின்னு சொல்லப்படுது. அங்க விலகணும் தான். பாவத்தை விட்டு விலகணும்னா நமக்கு என்ன செய்யணும்? ஒரு நல்ல கூட்டத்தோட நமக்கு ஒரு ஐக்கியம். அந்த காலத்துல விறகுலாம் எரிப்பாங்க. ஒத்த இறகுனா சீக்கிரம் அணைஞ்சு போயிடும். ஆனா 4-5 விறக போட்டு கொடுத்தனா ஒண்ணு அணைஞ்சாலும் அடுத்தது எரிய ஆரம்பிச்சா அடுத்தது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? கொளுத்த ஆரம்பிக்கும். சேர்ந்து எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து அந்த வெப்பத்துல நன்றாக எரிவதை பார்த்து. அதனால நல்ல ஃபெல்லோஷிப் நமக்கு அவசியம். அதை உருவாக்கி கொள்ளுங்க. தனியா இருந்தீங்கன்னா ஒரு ஃபெல்லோஷிப் உங்க ஊர்ல உங்க பக்கத்துல உள்ளவங்களை வச்சு ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் சேர்ந்து உங்களுடைய தேசத்துக்காக, உங்க ஊருக்காக, உங்க சபைக்காக, ஒரு உறவினருக்காக ஜெபிக்க ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அந்த ஐக்கியத்துல எல்லாத்தையும் தானியேல் தன்னுடைய நண்பரிடத்துல பகிர்ந்து கொண்டது போல பகிர்ந்து கொண்டு என்ன செய்யுங்க? சேர்ந்து ஒரு ஐக்கியமாக ஜெபம் பண்ணுங்க. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? பரிசுத்தத்தை குறித்து பார்த்தோம். ஒரு மனிதனுக்கு பரிசுத்தம் அவசியம். 2வது அவனுடைய விருப்பம். எந்த ஊழியத்துல விருப்பம் ரொம்ப அவசியம். விருப்பம் இல்லாத ஊழியத்தை செய்ய முடியாது. விருப்பத்தோட செய்யணும். அடுத்தது பைபிள் நாலேஜ் நல்லா வேணும். அடுத்தது சாந்த குணம், அடுத்தது ஜெப வாழ்வு, அடுத்தது தாழ்மை வேணும். கடைசியாக ஒரு நல்ல ஐக்கியம் தேவை. இதோட முற்று பெற்றுன்னு சொல்ல முடியாது. இன்னும் பல காரியங்கள் ஊழியத்துல இருக்கிறது. ஆனாலும் நீங்க நல்ல ஒரு ஊழியக்காரர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமா பயன்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இதுல உலகத்துல வாழ்ந்தோம், ஒரு வீடை கட்டினோம், பிள்ளைகள் இடத்துலாம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சோம், எல்லாம் செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க, போதும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதை விட பெரிய வேலைகள்லாம் இருக்குது. நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் பரலோகத்துல உண்டாகும்படி சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நான் சிநேகிதரை சம்பாதிப்போம். அதுவே நம்முடைய நோக்கமா இருக்கட்டும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, நம்முடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எங்களை பார்த்து சொன்னீர். வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னீர். இப்படி எல்லா அதிகாரம் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் இல்லாமல் யாரும் எங்களை தொட முடியாது, எங்களுக்கு ஒன்றும் தீமையும் செய்ய முடியாதப்பா. நாங்கள் புறப்பட்டு செல்ல எங்களுக்கு உதவி. நாங்கள் கற்றுக்கொண்டவர்கள் கீழ்ப்படிய ஒரு நல்ல கனிகளை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அநேகரை நம்மிடத்தில் ஆதாயப்படுத்துறவர்களாக உமக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்காதபடி அநேக ஆத்மாக்களோடு நம்முடைய பரலோகத்துக்கு வர நல்லது உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தார், அநேகத்துக்கு உன்னை அதிகாரி வைப்பேன் என்று சொல்லத்தக்கதாய் நாங்கள் வேலை செய்யத்தக்கதாய் எங்களுக்கு உதவி. ஒவ்வொருவரையும் மாற்றுவதையும் அப்போ அவருடைய தாளந்துகளை வெளிப்படுத்தாரும், தாளந்துகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஒரே ஒரு தாளந்தை பெற்றவன் அதை பயன்படுத்தாமல் இருந்தான். ஆனா 5 தாளந்தை பெற்றவனும் 2 தாளந்தை பெற்றவனும் அதிகமாக உழைத்து ஆண்டவரே சம்பாதித்து வேறு 5 தாளந்தையும் ஆண்டவரே இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 தாளந்தை உள்ளவன் 5 தாளந்தையும் சம்பாதித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்படி தாளந்துகளை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள, வரங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பரிசுத்த ஆவியான் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவாராக, எங்களை ஆண்டு நடத்துவாராக. உலக கவலைகள், உலக எழுச்சிகள், பகைகள், விரோதங்கள் எல்லாவற்றையும் மறந்து முற்றிலுமாய் ஊழியத்தில் நாங்கள் தேரும்படி, நீர் எங்கள் கொடுத்த ஊழியத்துல தேரும்படி கர்த்தர் உதவி செய்யும் தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும். பரிசுத்த ஆவியனுடைய பலத்தினாலே அந்த நம்பிக்கை பெருகட்டும் கர்த்தா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தா. ஆசீர்வாதத்தை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.